Hello guys and welcome back to GM Tech Tamil channel. நான் உங்க மதி. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம Redmi Note 9 Pro Max மொபைலுக்கு MIUI 12 அப்டேட் கொடுத்திருக்காங்க. So அத தான் நம்ம இந்த வீடியோல எப்படி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்றத தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ல போய்ட்டு ஆல் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு இந்த அப்டேட்டில் என்னெல்லாம் கொடுக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைவசி ப்ரொடெக்ஷன், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், கண்ட்ரோல் சென்டர், கேஸ்டிங் அப்டேட் கொடுக்காங்க. அண்ட் அடுத்ததாக டார்க் மோட் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்காங்க. ஸ்டேட்டஸ் பார் நோட்டிஃபிகேஷன் ஷேட் அப்டேட், ஹோம் ஸ்க்ரீன் அப்டேட், வெதர் அப்டேட், நோட்ஸ், செக்யூரிட்டி அப்டேட் இதெல்லாம் நமக்கு கொடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கீழே டவுன்லோட் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒய்ஃபை நெட்ஒர்க் ஆறு மொபைல் டேட்டா நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. ஸோ இப்போ நான் டவுன்லோட்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடிங்னு காமிக்குது பார்த்தீங்களா. இது எனக்கு ஒரு 45% டவுன்லோட் ஆகும்போது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ அந்த வீடியோவை நான் கொஞ்சம் கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 45% வந்து நமக்கு MIUI 12 வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 98% நான் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீக்ரிப்டிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போனாலும் நம்மளால் ரீபூட் பண்ணிக்கிற முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் பண்ணிட்டு கீழே ரீபூட் நான் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலே நம்ம வந்து ரீபூட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீபூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் 100% சார்ஜ் ஏற்றி வச்சுக்கோங்க. 100% சார்ஜ் ஏற்றி வச்சுக்கோங்க. நான் சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கீழே ரீபூட் நவ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் அதை டேபிள் வச்சு தான் மொபைலை லோடிங் ஆனதுக்கப்புறம் ரெட்மின்னு போட்டு பவர் பை ஆண்ட்ராய்டுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டிங் MIUI 12 டோன்ட் டேர்ன் ஆஃப் யுவர் டிவைஸ்னு வருது. அப்டேட்டிங் MIUI டோன்ட் டேர்ன் ஆஃப் யுவர் டிவைஸ்னு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த ரீபூட் நவ் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அண்டு அது வாட்டுக்கு எல்லா ப்ராசஸும் நடந்து முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்களே பார்த்துக்கிட்டு இருங்க. இப்போ எனக்கு 50% அக்ராஸ் ஏறி இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா யூ வுட் நாட் பி ஏபிள் டு டர்ன் ஆன் யுவர் டிவைஸ்னு வரும். இஃப் யூ ட்ரை டு ரீபூட் இட் அப்படின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது இதாகட்டும். எனக்கு 50% இருக்கும்போதே MIUIன்னு காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்களேன், ரெட்மி வருதா, ரெட்மி பவர் பை ஆண்ட்ராய்டுன்னு வருதா, அதுக்கடுத்து MIUIன்னு வரும் பாருங்கள். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா கையில் மொபைலை மட்டும் வச்சுட்ருங்க, அது மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவுமே ப்ரெஸ் பண்ணாங்க, பட்டன் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாங்க. நான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பார்க்குற பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியும், நான் ப்ரெஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு MIUIன்னு காமிக்க பார்த்தீங்களா, பூட் அனிமேஷன் வந்து மாறிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப நேரம் ஆகும். நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ நம்மளை பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யல, பாஸ்வேர்டு தான் கேட்கு. நான் பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு காமிக்கேன். பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MIUI யூஆர் அலோன்னு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேரிங் ஃபார் ஹோம் ஸ்க்ரீன் வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு நமக்கு. நான் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா எல்லாமே அப்படி இருக்குது. ஒரு டேட்டாவும் எரேஸ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த ஆடியோ மறக்கொண்டுமே அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டட் MIUI சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. மேலே நமக்கு LED லைட் பிளிங்க் ஆகுது. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். இந்த கண்ட்ரோல் சென்டரை உங்களால் மாற்றிக்கிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு கண்ட்ரோல் சென்டரில் போய்ட்டு யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் போய் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் மாறிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் புதுசாக அப்டேட் பண்ணிக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயிலாக வரும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரியும். இப்போ நான் அபவுட் ஃபோனில் போய் காமிக்க அனிமேஷன்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு நல்ல அப்டேட். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அப் ஸ்பேஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோலாம் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பார்க்குறதுக்காக. சக்ஸஸ்ஃபுல்லி MIUI 12 வந்து நம்ம மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால். நீங்கள் இன்னும் இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ, டெம்பர் கிளாஸ் அப்ளை பண்ணுற வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த MIUI 12 பற்றின உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோ என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.